வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, போர்ச்சுகல் நாட்டில் பிறந்த சிறுவனான பெர்னாண்டோ பிறருக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்து இறை வார்த்தையை பரப்பவும் ஏழைகளுக்கு உதவவும் துடித்தார். உலகம் முழுவதும் அவர் அதிசயங்களின் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். புனித அந்தோணியார் இறை வார்த்தையை அறிவிக்கும் போது ஆயிரக்கணக்கானோர் மனமாற்றம் பெற்று இயேசுவை நோக்கி திரும்பினர். ஒருமுறை மக்கள் அவரது போதனையை கேட்காமல் விலகிய போது அவர் கடற்கரையில் நின்று இறைவனின் உண்மையை பகர்ந்தார். அப்போது ஆயிரக்கணக்கான மீன்கள் தங்கள் தலையை நீரிலிருந்து தூக்கி அவரது வார்த்தைகளை அமைதியாக கேட்டன. இயற்கையே அவருடைய பணிக்கு சாட்சி கொடுத்தது. காணாமல் போனவர்கள், தொலைந்த பொருட்கள், இறப்பின் விளிம்பில் இருந்தவர்கள் எல்லோரும் அவரது மன்றாட்டால் அதிசயமாய் திரும்ப கிடைத்தனர். நோயால் வாடியவர்கள் குணமடைந்தனர். பசி தீர்க்கப்பட்டது. கடன் சுமைகள் அகற்றப்பட்டன. மனம் உடைந்தவர்கள் ஆறுதல் பெற்றனர். அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புனித அந்தோணியாருக்கே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வேண்டுதல்களை அவரிடம் வைக்கிறார்கள். ஏனெனில் அவர் தனது வாழ்க்கையில் செய்த அதிசயங்களைப் போல இன்று கூட நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார். புனித அந்தோணியார் தூரத்தில் இல்லை. அவர் இன்று உங்களுடன் இருக்கிறார். உங்கள் மனக்கவலை, உங்கள் நோய்கள், உங்கள் குடும்ப சிக்கல்கள், உங்கள் வேலை பிரச்சனைகள், உங்கள் கடன் சுமைகள், குழந்தை பாக்கியம் எதுவாக இருந்தாலும் அதை அவர் இயேசுவின் திருவடிகளில் வைக்க தயாராக இருக்கிறார். புனித அந்தோணியார் கருணையின் தந்தை. அவர் முன்பு மன்றாடியவர்கள் வெறுமையாய் திரும்பியதில்லை. இன்று நீங்கள் நம்பிக்கையோடு மன்றாடினால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்வார். இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமையில் நாமும் நம் குடும்பங்களையும் புனித அந்தோணியாரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம் கண்ணீரை இயேசுவின் கரங்களில் வைப்பார். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை காணப்போகிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அதிசயங்களின் புனிதரே, புனித அந்தோணியாரே, கருணை நிறைந்த தந்தையாய் எங்கள் வாழ்வின் அனைத்து துயரங்களையும் அறிந்தவரே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் சுமைகளையும் உமது திருவடிகளில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பத்தை நீர் அருளால் சூழ்ந்து ஆசீர்வதியும். ஒருவருக்கொருவர் அன்போடும் அமைதியோடும் ஒன்றுபட்ட மனதோடும் வாழும் கிருபையை தாரும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து புனித திரு குடும்பத்தைப் போல வாழும் அருளை தாரும். எங்கள் பிள்ளைகள் அனைவரும் அறிவும் புத்தியும் பெருக அருளும். அவர்கள் படிப்பில் முன்னேறி நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று உமக்கு புகழ் கொடுப்பவர்களாக ஆக அருள் தாரும். அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அன்போடும் மதிப்போடும் வாழ அருளும். அதிசயங்களின் புனிதரே, புனித அந்தோணியாரே, இன்று உமது திருவடிகளில் விழுந்து எங்கள் குடும்பங்களில் நோயால் வாடும் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். காய்ச்சல், புற்றுநோய், இதய நோய், நீரழிவு நோய்கள், மூட்டு வலிகள், மன அழுத்தங்கள், மனச்சோர்வுகள், எல்லா விதமான நோய்களாலும் வாடுகிறவர்கள் உமது வல்லமையான மன்றாட்டின் மூலம் குணமடைய அருளும். உடலில் பலவீனமுற்றவர்கள் உமது ஜெபத்தின் மூலம் வலிமையோடு எழுந்து நிற்கட்டும். மனதில் பயம், குழப்பம், பதட்டம் கொண்டவர்கள் அமைதியையும் நிம்மதியையும் பெறட்டும். ஆன்மீக வாழ்க்கையில் சோர்ந்து போனவர்கள் உமது மன்றாட்டின் மூலம் இறை அன்பில் புதுப்பிக்கப்படட்டும். பரிசுத்த ஆண்டவரே,
நோய்களின் கட்டுப்பாட்டில் இருந்து எங்கள் குடும்பங்களை விடுவித்து எங்கள் வீடுகள் ஆரோக்கியத்தின் சாட்சியாக மாறட்டும். மருத்துவர்களின் கைகளுக்கு உமது வல்லமையை கொடுத்து மருந்துகளுக்கும் சிகிச்சைகளுக்கும் உமது ஆசீர்வாதத்தை இணைத்து வாடும் அனைவருக்கும் முழு குணமும் சுகமும் அளித்தருளும். இன்று படுக்கையிலிருந்து எழ முடியாதவர்கள் உமது கிருபையால் வலிமை பெற்று எழுந்து நிற்கட்டும். கண்ணீரோடு மன்றாடுகிற குடும்பங்கள் ஆனந்த குரலோடு குணமடைந்தோம் என்று சாட்சி அளிக்கட்டும். புனித அந்தோணியாரே, எங்கள் உடல், மனம், ஆன்மா அனைத்திலும் ஆரோக்கியம் நிறைந்து நோய் எங்கள் வாசலை தட்டாதபடி உமது பாதுகாப்பை எங்கள் மீது நிரப்பும். எங்கள் வாழ்வை ஆரோக்கியத்தால் நிரப்பி நோயற்ற சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் கிருபையை எங்களுக்கு தந்தருளும். கருவுற ஆவலாய் காத்திருக்கும் குடும்பங்களுக்கு பிள்ளைகளின் ஆனந்தத்தை அருளும். உம்மிடம் மன்றாடும் தம்பதிகளின் கருவறையை ஆசீர்வதித்து பிள்ளை பாக்கியம் தந்து அவர்களின் வாழ்வை நிறைவாக்கும். வேலை தேடி அலைகின்றவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அருளும். நிரந்தர வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல நிறுவனம், நல்ல சம்பளம், நல்ல சூழல் கிடைக்க அருளும். தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தந்து எல்லா தடைகளையும் அகற்றி புதிய கதவுகளை திறந்து அருளும். அதிசயங்களின் புனிதரே, புனித அந்தோணியாரே, இன்று எங்கள் வீடுகளில் மிக பெரிய சுமையாக இருக்கும் கடன் சுமைகளை உமது திருவடிகளில் வைக்கின்றோம். கடன் வாங்கி சுமையால் வாடும் குடும்பங்களை நீர் இறங்கி பாரும். கடன் கொடுத்து கண்ணீர் சிந்தும் இதயங்களையும் தேற்றும். எங்கள் தந்தை, தாய், பிள்ளைகள் அனைவரும் சுமையால் சோர்ந்து போகாமல் உமது வல்லமையான மன்றாட்டின் மூலம் விடுதலை பெற அருளும். எங்கள் சுமைகள் அகன்று எங்கள் வீட்டில் நிம்மதியும் அமைதியும் நிலைக்க அருளும். வறுமையின் சுமை எங்களை வாட்டி எங்கள் வாழ்வை சோர்வடைய செய்யாமல் பரிபூரணமான நிதி ஆசீர்வாதத்தை அருளும். உணவுக்காக ஏங்கும் வீடுகள், கல்விக்காக போராடும் பிள்ளைகள், நாளைய வாழ்வுக்காக கலங்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் தேவையானதை அருளும். வெறுமையான பைகளும் காலியான கைகளும் பசியோடு இருக்கும் இதயங்களும் உமது அருளால் நிரம்பட்டும். சுரண்டல், சோதனை, சுமை எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலை அளித்தருளும். எங்கள் தொழில், எங்கள் உழைப்பு, எங்கள் வியாபாரம், எங்கள் வேலை இவற்றில் உமது ஆசீர்வாதம் கலந்து எங்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி தந்து அருளும். இன்று கண்ணீரோடு எப்படி இந்த கடனை அடைப்போம் என்று கலங்குபவர்களுக்கு உமது கரம் நீட்டி வழிகள் திறந்து அருளும். வாய்ப்புகள், நல்ல மனிதர்கள், உதவிகள், முன்னேற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் தோன்றட்டும். புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பங்களில் இருந்து கடன் சுமையை நீக்கி வறுமையிலிருந்து விடுவித்து நிம்மதியும் அமைதியும் நிறைத்தருளும். எங்கள் கைகளும் எங்கள் இல்லங்களும் ஆசீர்வாதத்தால் நிரம்பிய சாட்சியாக மாறட்டும். தொலைந்த பொருட்கள், காணாமல் போனவர்கள், வழி தெரியாமல் தவிப்பவர்கள் அனைவரையும் திரும்ப காண அருளும். எங்களுடைய சின்ன சின்ன வேண்டுதல்களையும் கூட கவனித்து உமது வல்லமையான கைகளால் எங்களை வழி நடத்தும். வெளிநாட்டில், தொலை தூரங்களில் வேலை செய்வோர் அனைவருக்கும் பாதுகாப்பும் நலனும் அருளும். அவர்கள் குடும்பத்திலிருந்து பிரிந்து உழைக்கும் சுமையையும் துன்பத்தையும் அகற்றிவிட்டு அவர்களின் உழைப்பிற்கு பலன் தந்து ஆசீர்வதியும். பயணங்களில் செல்லும் அனைவரையும் உமது வலக்கரத்தால் தாங்கும். விபத்துகள், அபாயங்கள், இயற்கை பேரிடர்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை காப்பாற்றும். எங்கு சென்றாலும் உமது கைகள் எங்களோடு இருக்கட்டும். உமது கைகள் எங்களை காக்கட்டும். நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கும் மனதை எங்களுக்கு அருளும். சோர்வடையாமல் எப்பொழுதும் இறைவனை நாடும் கிருபையை தாரும். எங்கள் இதயம் எப்போதும் இறைவனின் அன்பில் நிலைத்து
நம்பிக்கையோடு ஜெபம் செய்யும் மனம் எங்களுக்கு உண்டாகட்டும். புனித அந்தோணியாரே, உமது கருணை பார்வையை எங்கள் வீட்டின் மேல் சாய்த்தருளும். எங்கள் சுமைகளை நீக்கி எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் வேண்டுதல்களை இயேசுவின் கைகளில் வைக்க அருளும். நம்பிக்கையோடும் அன்போடும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது வல்லமையான மன்றாட்டின் மூலம் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை காண அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துய்யதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற
விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசினரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அனுகூலமடைய 9 செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திரு கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீர் அல்லோ. அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலை எல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். புனிதரை நோக்கி ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காமாந்தகரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களில் சர்வேஸ்வரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசினரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேஸ்வரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே,
காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவன் நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்கதரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொழுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூவுலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம், பெருமை, வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை இரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிற புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வரப்பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியார் ஜெபமாலை. புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, நீர் தப்பறையை ஒழிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, ஆபத்துகளை நீக்குகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகலவித பிணிகளினின்றும் காப்பாற்றியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடிப்போகின்றன. புனித அந்தோணியாரே,
பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோயாளிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமங்களிலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றது. புனித அந்தோணியாரே, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, நீர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும். பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டு இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9வது, நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10வது, நீர் காணாமல் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது, உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்தும சரீரத்துக்கு வருகிற சகல ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய சீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரீர் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை போதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம் புனித அந்தோணியாரின் திருவடிகளில் மன்றாடினோம். ஜெபமாலை, புகழ் மாலைகள், ஜெபங்கள் அனைத்தும் நம் இதயத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவிடம் உயர்த்தப்பட்டது. நாம் மன்றாடிய ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு வேண்டுதலும் புனித அந்தோணியாரின் கைகளால் இயேசுவின் திருவடிகளில் வைக்கப்பட்டுள்ளது. அது வெறுமையாய் போகாது. உங்கள் குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கும், வேலைக்கும், உடல் நலத்திற்கும், தொழிலுக்கும், கடன் சுமை நீக்கத்திற்கும், தொலைந்ததை கண்டடையவும், பயண பாதுகாப்பிற்கும், எல்லா வேண்டுதல்களுக்கும் நிச்சயம் அருள் கிடைக்கும். புனித அந்தோணியார் கடந்த காலத்தில் அதிசயங்களை செய்தார். இன்றும் உங்களுக்கும் அதே அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார். ஆகையால் நம்பிக்கையோடு இருங்கள். அதிசயங்களின் புனிதரே, இன்று உம்மிடம் மன்றாடிய எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் இயேசுவின் திருவடிகளில் வையும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், எங்கள் வீடுகளில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி நிலைக்கட்டும். நோய்கள் விலகட்டும், சுமைகள் அகலட்டும், வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும், தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படட்டும், குழந்தை பாக்கியம் அருளப்படட்டும், பயணங்களில் பாதுகாப்புகள் ஏற்படட்டும். இன்றைய நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு ஆசீர்வாதங்களின் சாட்சியாக மாறட்டும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.